திண்டுக்கல் கலெக்டரும் எஸ்பியும் வந்து ஆஜராகிறாங்க. ஆஜரானா உங்கள்கிட்ட நீ எப்படி 144 போடுவ, இங்கேயே ரத்து பண்ணு அப்படின்னு பயங்கரமா பிரச்சனை பண்றாரு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன். கடுமையா அவங்கள வந்து நடத்துறாரு. அப்போ அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அஜ்மல் கான் அவர் எந்திரிச்சு ஓப்பனாவே பேசிட்டாரு. நம்ம மீடியாவில் என்ன பேசுறோமோ அத அரசு தரப்பு வழக்கறிஞர் அஜ்மல் கான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த நீதிமன்றத்தில் நடக்கிறது எல்லாம் பின்கதவு வழியா நடக்குது, எதுவுமே வந்து ஒரு நீதிமன்ற ப்ரொசீஜர் படி எதுவுமே நடக்கல, பேக்டோர் வழியா எல்லாம் நடக்குது அப்படின்னு கடுமையா வந்து பேசிடுறாரு. நேருக்கு நேர் ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கும் அவருக்கும் ஆர்குமெண்ட் ஆயிருது. அதற்கு எதிராக தான் வந்து மேல்முறையீடு பண்றாங்க. அந்த மேல்முறையீடு தான் இது. அன்னைக்கு வந்து ஆஜராகி இப்படி பிரச்சனை ஆகுதா, இப்ப நீதிபதி என்ன சொல்றாருன்னா, அடுத்து உங்க தரப்புல நீங்க விளக்கம் கொடுக்கணும், அன்னைக்கும் வந்து நீங்க நேர்ல ஆஜராகணும், எஸ்பி கலெக்டர் மீண்டும் வந்து ஆஜராகணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. சொன்ன பிறகு அதுக்கு எதிராக தான் நேத்து அந்த மேல்முறையீட்டு மனுவை வந்து விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் பொழுது மீண்டும் அரசு தரப்பு வழக்கறிஞர் அஜ்மல் கான் ஆஜராகி அவர் விளக்கம் கொடுக்கிறாரு. அதாவது அந்த ஊர்ல சின்ன சின்ன பிரச்சனைகள், நீங்க அந்த ஊர்ல நம்ம ஃபீல்டு ஒர்க்க பார்த்தாலே தெரியும், ஒரு கிறிஸ்தவ வன்னியர் பையனும் இந்து வன்னியர் பசங்களும் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னு வைங்களேன், பசங்களுக்குள்ள ஏதாவது சின்ன பிரச்சனை வரும்ல, அவுட் ஆகிருச்சு அவுட் ஆகல அந்த மாதிரி ஆகி அவனுங்க சும்மா மோதிக்குவாங்கல்ல, அந்த தெருச்சண்டை மாதிரி, அதை உடனே எஃப்ஐஆர் போட்டு போய் புகாரை கொடுத்து அங்க இருக்கின்ற இதே சித்தன் பால்ராஜ், முத்துராஜா, இன்னும் நிறைய பேரு, குழுந்தான் சேகர் அப்படின்ற ஒருத்தர், இவங்க எல்லாம் வந்து RSS இந்து முன்னணி பின்னணி உள்ளவங்க போய் புகார் கொடுக்கறது. இப்படி 21 எஃப்ஐஆர் இருக்குது. ஏற்கனவே அங்க வந்து ஒரு கொலை நடந்து அது கிறிஸ்தவ வன்னியர்கள் மேல பழிய போட்டு அந்த வழக்குல இருந்து அவங்க எல்லாம் விடுதலை ஆயிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்குது அந்த ஊர்ல. எப்படி ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய உத்தரவை அமல்படுத்த முடியும்? ரெண்டாவது, அது வந்து கோயிலே வந்து கிடையாது. ஏற்கனவே கீழமை நீதிமன்றங்கள் அது வந்து கோயிலே கிடையாது, அது ஒரு பலகைக்கல் தான், அது ஒரு பட்டியக்கல். மதுரை மக்கள் வந்து அவங்க மொழியில சொல்றது என்னன்னா பட்டியக்கல் அப்படின்றாங்க. சும்மா பொழுதுபோக்காக உட்கார்ந்து இருக்கிற ஒரு சாவடியில இருக்கிற ஒரு பொது இடம், அந்த மாதிரி இடம் அப்படின்னு அதை வந்து கீழ்கோர்ட்ட சொன்னதை வந்து சொல்றாரு. அது போக 2 மணி நேரத்துல வரணும்ன்றாரு. 1 மணிக்கு எடுத்துட்டு 3 மணிக்கு வந்து ஆஜராகணும் எஸ்பியும் கலெக்டரும் அப்படின்னு சொல்றாரு. அவங்க அவசரமா வர்றாங்க. ஒருவேளை வர்ற வழியில ஏதாவது ஆக்சிடென்ட்டோ ஏதோ ஒன்று நடந்து அவங்க உயிருக்கு பாதிப்பு ஏற்பட்டா யார் அதுக்கு வந்து பொறுப்பு? அதனால ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய உத்தரவுக்கு நீங்க தடை விதிக்கணும் அப்படின்னு ஆர்குமெண்ட் பண்றாரு. அதன் அடிப்படையில தான் இடைக்கால தடை வந்து விதிக்கப்படுது. எதுக்குன்னா, அந்த மெயின் கேஸ் தனி வழக்கு, தீபம் ஏற்றுகின்ற வழக்குக்கும் தடை, இன்னொரு பக்கம் கலெக்டரும் எஸ்பியும் ஆஜராகணும் அப்படின்ற அதுக்கும் தடை. ஏன்னா தடை வாங்கலன்னா மேல்முறையீட்டுல இருந்தாலும் ஜிஆர்எஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்ல, அவரு திரும்ப கேஸ் எடுப்பாரு, திரும்ப கூப்பிடுவாரு. அதனால அதற்கும் வந்து ஒரு தடையை கேட்கிறாங்க. அவர் அந்த கேஸ் விசாரணைக்கே தடைன்னு எடுத்துக்கலாமா? ஆமா, மேல்முறையீடு தான் வந்து அதை டீல் பண்ண போறாங்க. அந்த நிலைமைக்கு வந்துருச்சு.